all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs party in USRB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். So, 2024 ஆண்டில் இந்திய பொருளாதாரம் 7.5% ஆக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உலக வங்கியோட கணிப்பா இருக்கு. அதாவது வேர்ல்டு பேங்கோட கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்த வருஷத்துல 7.5% உயரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்படி அப்படின்றது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா காங்கோவில் முதல் பெண் பிரதமர் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் பார்த்துக்கலாம். தேசிய மத்திய ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் முதல் பெண் பிரதமராக முன்னாள் திட்டத்துறை அமைச்சர் ஜூடித் சுமின்வாடு லூகா ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, உங்களோட பேரு ஜூடித் சுமன்வா டுலூகா அப்படின்றது தான் இவங்களோட பேரு, சரிங்களா? ஸோ நேற்று எல்லாருமே நல்லா இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா பார்க்காத ஆளே கிடையாது. கனடால கூட பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காலை உணவு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா அந்த நாட்டு அதிபர் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக ஷைனி வில்சன் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய உணவு கழகத்தின் மண்டல பொது மேலாளரும் முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனையுமான ஷைனி வில்சன் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்றதான். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது, ஆசிய விளையாட்டு ஆணையத்தோட உறுப்பினராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைனி வில்சன். ஸோ இவங்க ஃபீமேல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா சி விஜில் ஆப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஸோ என்ன அப்படின்னா சி விஜில் ஆப் பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கிறதுக்கு, அதாவது இப்போ யாராவது லஞ்சம் கொடுக்குறாங்க இல்லைன்னா பணம் பட்டுவாடா பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உங்களோட புகாரை தெரிவிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சி விஜில் ஆப் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் புகார்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கரூர் மாவட்டம் தான் பார்த்தீங்கன்னா முதலிடம் பெற்றிருக்கு. இதில் 2 மாவட்டங்களில் புகார்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியாக உறுதிப்படுத்தப்பட்ட புகார்களிலோட எண்ணிக்கை இவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் எந்த இதில் புகார் இல்லை அப்படின்னா 2 மாவட்டங்களில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் யார் யாருன்னு பாருங்க. ஒன்று மயிலாடுதுறை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவாரூர். இந்த 2 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புகார்களும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதிகமான புகார்கள் வந்தது யாரு அப்படின்னா 372. ஸோ அது யாருன்னா கரூர். அதனால தான் இந்த புகார்களோட முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கரூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். இந்திய தேசிய கடல்சார் வாரத்தை எப்போது கொண்டாடுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 முதல் ஏப்ரல் 5 வரை. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த மாநிலத்தின் பாரம்பரிய பொருட்களான மாதாபரி, பேரா மற்றும் பச்ரா புவிசார் குறியீடு மூலம் கௌரவிக்கப்பட்டுள்ளன? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா திரிபுரா. ஸோ திரிபுராவில் இந்த பொருட்கள்லாம் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், 2024 ஆண்டிற்கான சர்வதேச கலாச்சார விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீனா சரண்டா. ஸோ இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த இந்திய மாநிலம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி உட்கல் திவஸை கொண்டாடுகிறது? இது நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா உட்கல் பிளெயின், அதாவது உட்கல் சமவெளின்ற இடம் அந்த ஊர்ல இருக்கு. ஸோ அதனால உட்கல் திவஸ் அப்படின்றது தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒடிஷா. ஸோ இது நமக்கு ஜாகிரபியில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உட்கல் திவஸ் அப்படி இல்லைன்னா உட்கல் பிளெயின் எங்க இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒடிஷா. நெக்ஸ்ட் நியூஸ், ஏப்ரல் 1, 2024 அன்று இந்தியாவில் எந்த நிறுவனம் தனது 90வது ஆண்டை கொண்டாடுகிறது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ அன்னைக்கு பிரைம் மினிஸ்டரும் இருந்திருப்பாரு, ஆர்பிஐயோட கவர்னரும் இருந்திருப்பாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வாராக்கடன்களை பற்றி பேசியிருப்பாங்க. வாராக்கடன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு அப்படின்னு சொல்லிட்டு 2018 பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்காக ஒரு சட்டமும் ஏற்றிருப்பாங்க. ஸோ நீரவ் மோடி, விஜய் மல்லையா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இங்கே லோன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வாராக்கடனில் தான் வந்திருக்கு. ஸோ வாராக்கடனை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஒரு பேட் டெப்ட் இருக்கிற பேங்க்கை ஒரு நல்ல பேங்க் கூட மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மோஸ்ட் ஆஃப் மர்ஜ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு காரணம் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்னால தான், வாராக்கடன் மூலியமா தான். ஸோ இந்த நிறைய கடன் இருக்கிற பேங்க்கை ஸோ நல்லா ரன் ஆகிட்டு இருக்க அந்த பேங்க் கூட பார்த்தீங்கன்னா மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2. நெக்ஸ்ட் நியூஸ்,
நியூயார்க்கை தளமாக கொண்ட ஆராய்ச்சி ஆய்வகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய உரையாடல் செயற்கை நுண்ணறிவான ஹியூமின் அதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண ஒரு லேபு. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி நுண்ணறிவு, அதாவது சென்சார், சரிங்களா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஏடிபி தரவரிசை வரலாற்றில் மிகவும் வயதான உலகின் நம்பர் 1 இடத்தை பிடித்தவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோவக் ஜோகோவிச், சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ், கொரோனா வைரஸ்களுக்கான உலகளாவிய வலையமைப்பான கோவிநெட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் முப்படை பொது பாதுகாப்பு நிலையமாக எந்த நகரம் மாற்றப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ முதல் அப்படின்றனால இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாஸ் இனாகுரல் ட்ரை சர்வீஸ் காமன் டிஃபென்ஸ் ஸ்டேஷன் வந்து எங்கே அமையுது அப்படின்னா மும்பை. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.